சாரி, இது நடந்திருக்கவே கூடாது, ஆனால் நடந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அது எல்லாத்தையுமே அமைச்சர் வழியாக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம். இதுதான் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு நாம் கேட்டதற்கு இன்றைக்கி அஜித்குமார் அவர்களுடைய ஃபேமிலிக்கு கிடைத்த பதில். அதுவும் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி. நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, நடந்தது நடந்து போயிடுச்சு, அடுத்ததாக உங்களுக்கு தேவையான உதவிகள் வரும், எல்லாரையுமே நாங்கள் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம், சாரி அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு வாய்ஸ் அதை கால் பண்ணி அவங்களுடைய அம்மாட்டையும், அஜித்குமார் அவர்களுடைய அம்மாக்கிட்டையும், அஜித்குமார் அவர்களுடைய சகோதரர் நவீன்கிட்டையும் சொன்னது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனை அவ்வளோதான், இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை முடிக்க ட்ரை பண்ணுறோம். சரி, உண்மையிலேயே இது முடிக்கப்பட வேண்டிய பிரச்சனையா, இல்லை தொடர்ந்து கேள்வி கேட்க வேண்டிய பிரச்சனையா, இதில் அரசியல் செய்கிறாங்க நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்களிடம் சொன்னபோது நீதிபதி என்ன சொல்லியிருப்பார்? 44 இடங்களில் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி எதை வச்சு சொன்னார்? பல கேள்விகளுக்கான பதிலாகவும் ப்ளஸ் கொஞ்சமாக சிந்திப்பதற்கான ஒரு பதிவாகவும் இது இருக்க போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அஜித்குமார் அவர்களுடைய உடலின் பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியாக உள்ளது. உடலில் ஒரு பாகத்தையும் விடாமல் தாக்கப்பட்டுள்ளார். பதவி ஆணவத்தில் காவலர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். அஜித்குமார் இறக்கும் வரை அவர் எதற்காக விசாரிக்கப்பட்டார் என்பதற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. இதுதான் நீதிபதி அவர்களுடைய கூற்றுக்கள். இங்கே எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் ஒருத்தனை அடித்து கொன்று அவங்க சொல்கிறாங்க, நீதிபதி சொல்கிறாரு, இங்கே ஒரு மாநிலமே அவங்களுடைய குடிமகனை கொன்றுவிட்டது அப்படின்னு சொல்லி. குடிமகனாக இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களை கொலை செய்வதற்கு யார் இங்கே பெரிய அளவில் உந்து சக்தியாக இருந்தாங்க? அவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். கொஞ்சம் நல்லபடியாக விசாரிங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு வார்த்தை வருது. இந்த நல்லபடியாக விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொன்னது அடித்து அவன்கிட்ட உண்மையை வாங்குங்க அப்படின்னு சொன்னதா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய வேறு சில கேள்விகள் இருக்கின்றன. 10 பவுன் நகையை காணவில்லை அப்படின்னு சொன்ன தாய் மகள், 10 பவுன் அங்கே அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் அந்த நகையை நாங்கள் போட்டுட்டு வந்தபோது அதை கழட்டி பின்னாடி இருந்த ஒரு பையில் தூக்கி போட்டோம், பேக் சீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ண போகிற ஒரு பெண் எப்படி 10 பவுன் நகையை போட்டு வருவாங்க? கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நகை போட மாட்டாங்க. அதுவும் அந்த அம்மாவால் நடக்க முடியலன்னு சொல்கிறீங்க. நடக்க முடியாத ஒரு அம்மா கழுத்துலேயும் காதுலேயும் வளையல் இருந்துச்சுங்கிறீங்க, தோடு இருந்துச்சுங்கிறீங்க, செயின் இருந்துச்சுங்கிறீங்க. சரி, 10 பவுன் நகையும் வச்சுக்கிட்டு அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் அந்த காரில் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது என்றால், அந்த கார் அங்கே நின்று இருக்கே, நீங்கள் வந்தது ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னா அது வரையிலும் காரை ஓட்டிகிட்டு வந்தது யார்? எனக்கு கார் ஓட்ட தெரியாது, இதை பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதாக செய்திகள் வெளியானது. உண்மையிலே கார் ஓட்ட தெரியாதுன்னா அப்போ நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் கார் அங்கே வர ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கும் கார் ஓட்ட தெரியாது, இன்னொரு நண்பரை வச்சு தான் நான் கார் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவர்கள் சொன்னபோது இல்லை வேண்டான்னு சொல்லி மறுத்திருக்க வேண்டிதானே. 500 ரூபாய்க்கு என் கூட தர்க்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன மாதிரி சில வீடியோக்கள் வெளியாகுது. 500 ரூபாய்க்கு சண்டை போட்ட ஒரு நபரிடம் கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் பின்னாடி 10 பவுன் நகையை கழட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். காரை பார்க் பண்ணுற வரைக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன், எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டேன், அதுக்கு பிறகு மெதுவாக தான் அந்த கார் சாவி என்கிட்ட வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்கேயோ இடிக்குதில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாமே இனிமேல் நீதிமன்றம் விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் செய்வாங்க. அந்த பெண் யார், அந்த பெண் யாருக்கு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அப்படி கூப்பிட்டு சொன்னவங்க அந்த பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியமானவங்க, அந்த முக்கியமானவங்க எத்தனை முக்கியமானவங்க கிட்ட பேசி உடனடியாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது. எங்கேயோ இருந்த ஒரு நபர் திருப்போணத்துக்கு வந்து லுங்கியோடி வந்த ஒருத்தரை அடித்து கொலை பண்ணிட்டு போகிற அளவுக்கு இங்கே அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஜட்ஜு, அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு சொல்கிறாரு, இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே எடுத்து வச்சுருக்கீங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இருக்குது, அந்த காவலாளிகள்கிட்ட இருக்குது. உங்களுக்கே தெரியலையான்னு கேட்குறார். இல்லை, அதை வந்து நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், சீல்டு கவர் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே உடனடியாக அதை ப்ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் நீதிபதி அவர்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சாட்சியங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறார். இதை விட பெரிய கொடுமையாக ஒரு விசாரணையை அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் இப்படி பச்சையாக கிழித்தது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவ்வளவு பச்சையாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் அவங்க செஞ்ச அந்த வேலைகளையும் மிகப்பெரிய அளவில் நீதிபதி அவர்கள் மனக்குமுறலுடன் சொல்கிறார்.
44 இடத்துல காயம், எந்த உறுப்பையுமே விட்டு வைக்காமல் அடிச்சிருக்கீங்களே, அவர் என்ன தீவிரவாதியான்னு கேட்டாங்க. இப்படிலாம் கொலை செய்வாங்களா? கொலை செய்கிறவங்க கூட இவ்வளவு காயங்களை ஏற்படுத்தி ஒரு நபரை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களாம். அப்போ அணுவா சித்திரவதை செய்யப்பட்டு தான் அந்த அஜித்குமார் அப்படிங்கிற அந்த தம்பி கொல்லப்பட்டிருக்கிறார். இதை கேட்க போனால் அரசியல் செய்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள். உடனடியாக ஜட்ஜி கேட்குறார், நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இதை தானே செஞ்சீங்க? இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எதிர்க்கட்சியின் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாயசமும் பாசிசமும் அப்படின்னு சொன்ன மாதிரி அரசியலும் அவியலும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கிளப்பி விட்டதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அடுத்ததா நீதிபதி கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. வழக்கின் சாட்சியங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார்? அஜித் தாக்கப்பட்ட இடத்தில் இரத்த கரையை ஏன் சேகரிக்கவில்லை? அப்படி என்றால் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். சாட்சிகளை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? எதை வைத்து அடித்தார்கள்? இவ்வளவு காயங்கள் உள்ளது. அடித்த பைப்பு எல்லாத்தையுமே மூட்டை கட்டி கொண்டு போயிட்டாங்க போல். இப்போ எதை வச்சு அடிச்சிங்க? இப்படி காயமாக இருக்கேயா? மனுஷங்களே இல்லையா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஒவ்வொரு காயத்தையும் அந்த பையனை அடிக்கிற அந்த வீடியோ வெளியாகுது. இன்னொரு தம்பி அதை வீடியோவாக எடுத்தேன், நான் பாத்ரூமில் இருந்து அது வீடியோவாக எடுத்தேன், நான் எனக்கே பயமாக வந்துருச்சு, அதனால் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோ மட்டும் வெளியாகவில்லை என்றால் உண்மையிலேயே அஜித் அவர்கள் கீழே விழுந்து வலிப்பு வந்து தான் இறந்தார் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கும். இப்போ தான் அடித்து அதன் பிறகு வலிப்பு வந்தது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அடித்தா வலிப்பு வருமானு கேட்டால் வலிப்பு வரும். ரொம்ப அடித்தா பிளட் லாஸ் ஆனால், ரொம்ப பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னா, இங்கே பிளட் லாஸ் எப்படி வந்திருக்கு? அவனுடைய பிறப்புறப்பில், அவனுடைய வாயில், அவனுடைய காதுகளில், இங்கே எல்லாமே மிளகாப்பொடியை தூவியிருக்காங்க. தண்ணிக்கு பதிலாக மிளகாப்பொடியை கொடுத்துருக்காங்க. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் யூரினும் மோஷனும் பாஸ் பண்ணும்போது பிளட்டாக போயிருக்கு. அதோடைய அவ்வளோதான். இப்படி ஒருத்தனுடைய சாவு அப்படிங்கிறது இந்த 5-6 காவல்துறை அதிகாரிகளால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் வருது. எங்களுடைய புருஷன் என்ன செஞ்சாங்க? அவன் தான்மா கொலை பண்ணது. அவன் எப்படி கொலை பண்ணது? அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி சொல்கிறது தானே எங்கள் புருஷன் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் அத்தாரிட்டி சொன்னாலும் அடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே ஒரு நிலைமை நாளைக்கு யாருக்கு வேணாலும் வரும் அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி அதிகமாக பேச வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக இங்கே பிஜேபிக்கு இவ்வளோ வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? எதிர்க்கட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சரியில்லை. அதே மாதிரி இப்போ திமுகவுக்கு ரொம்ப பெரிய பலம் என்ன தெரியுமா? அதிமுக தான். அதை விட ரொம்ப பெரிய பலம் என்ன தெரியுமா? பிஜேபி. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில், வேர்ல்டு லெவலில் இதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பிஜேபி செஞ்ச ஆர்ப்பாட்டம் என்ன தெரியுமா? அமித்ஷா அவர்களை பற்றி ராசா தவறாக சித்தரித்து பேசிவிட்டார், எனவே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். எங்கேயா இருக்கீங்க நீங்களாம்? எங்கே இருக்கீங்க? மக்களுக்காக குரல் கொடுங்க என்றால் உங்களுடைய தலைவருக்காக மட்டும்தான் குரல் கொடுப்பீங்களா? தமிழ்நாடு பிஜேபி உங்களுடைய தலைவருக்கு என்னவா அவரை தப்பாக பேசிட்டாங்கன்னா நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. இன்றைக்கி அங்கே அஜித்குமார் அப்படிங்கிறவர் இறந்து கிடக்கிறாரு, அவர் கொன்று போட்டிருக்காங்க, அதுக்காக நீங்கள் குரல் கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதுக்காக அவருடைய வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாங்களாம். நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் தானே இப்போ மாநில தலைவராக இருக்கார், அவர் போயிருக்கணும்ல. இன்றைக்கி யார் வராங்க இல்லைன்னு பார்க்கக்கூடாதுல்ல. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், யாராவது ஒரு நபர், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தவங்க இன்றைக்கி அங்கே போயிருந்தா, திருப்பணம் போயிருந்தா இது எப்படி இருந்திருக்கும்? அரசியல் தலைவர்கள் இருந்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க கூட நிற்கணுங்க. உங்களுக்கு அவனை பிடிக்கும் இவனை பிடிக்கும் அதெல்லாம் வேணாம். நீ மனுஷனா மதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் தலைவனாக இரு. எந்த அரசியல் கட்சி தலைவராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போனாரா? இல்லை. முக்கியமான தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்களில் முக்கிய ஏடிஎம்கே சார்ந்த தலைவர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாராவது போனாங்களா? இல்லை. செல்லூர் ராஜா அவர்களிலிருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, யாரும் போகலை. ஏன் யாரும் போகாமல் விட்டுட்டீங்க? நீங்கள் ஈஸியாக திமுகவுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க? வழிவகுத்தை செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. எஸ், பெஸ்ட் திமுகவை ஜெயிச்சுட்டு போட்டும்யா. இப்படி ஒரு அரசியல் செய்யாமல் இருக்கக்கூடிய கட்சிகளை நம்பி மறுபடியும் மக்கள் ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சு அதுக்கு திமுகவே இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற நிலைமையில் எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி ஹெச் ராஜா மட்டும் போயிருந்ததா நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். வேறு யாரும் போனதா அங்கே ட்வீட்டே இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் எங்கே போனார்? விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கீங்க, அதனால் விஜய் அவர்கள் நீ ஏன் கேள்வி கேட்குற? முழு நேர அரசியலுக்கு வந்துட்டார். அவங்க ஆள் முழு நேர அரசியலுக்கு வந்துட்டார். அவர் போயிருக்கணுமா? அவர் போனால் கூட்டம் கூடிடும். எல்லாத்துக்கும் அவர் போனால் கூட்டம் கூடினா அப்போ எதுக்குமே அவர் போக மாட்டாரா? விஜய் அவர்கள் போகவே மாட்டாரா? இங்கெல்லாம் போய் ஓகே, அனிதா அவர்களுடைய அவங்க வீட்டுக்கு போனார், ஏதோ ஒன்று மூஞ்ச மறைச்சிக்கலாம் போனார்ல. இப்போ அப்படி போயிருக்கணும்ல. 2-3 தினங்கள் ஆகிவிட்டதல்லவா?
நான் கேட்குறது சர்வசாதாரணமாக, நான் ஆக்ட்ரஸ்லாம் கேட்கல. அவனுங்கெல்லாம் காசுக்கு மாரடிக்கக்கூடியவங்க. அவங்கள பற்றி எனக்கு எந்த விதமான நல்ல தோட்ஸும் இப்போ இல்லை. முதல்ல நிறைய பிரம்மாண்டமாக நினச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசில். நமக்காக நிறைய பேர் வருவாங்க போல், மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு எல்லா ஆக்ட்ரஸும் வருவாங்க போல். சத்யராஜெலாம் புரட்சி பேசிகிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காங்கலை. கேட்டால் அது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுவார். அவருடைய மகள் திமுகவுக்கு போயிட்டாங்க, சீட்டு வேணும்ல. ஆர்ஜே பாலாஜி படம் எடுக்கிறாருலாப்பா, கருப்பு அப்படிங்கிற படத்தை எடுக்கிறாரு சூர்யா வச்சு. படம் ஓடணும்ல, ஓடும் நல்லா ஓடும். சித்தார்த்து நேஷ்னல் பொலிட்டிக்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்த மனுஷன் எங்கே போனார்? ஆர்ஜே பாலாஜி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சத்தியமாக சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே சார். ரொம்ப பெரிய தீவிர ஃபேன் சார், நான் உங்களுடைய மிகப்பெரிய தீவிர ஃபேன். ஆனால் அது அங்கே மட்டும்தான். அரசியல் நீங்கள் பேசியிருக்கீங்க, இப்போ அரசியல்வாதியாக இல்லை, ஓகே. ஒரு ட்வீட் கூட உங்களால் போட முடியலையா? மிஸ்டர் கமலஹாசன் எம்பி ஆயிட்டீங்க, பெரிய லெவல், பெரிய ஜாப். அட்லீஸ்ட் இதுக்கு யாருக்கும் புரியாத மாதிரியாவது ஒரு ட்வீட்டை போட்டிருக்கலாம்ல. நான் அங்கே வர வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நீதி கிடைத்து விட்டதால் கிடைத்த நீதிற்கு நான் ஏன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டைலாகு. எதுவுமே இல்லாமல் இங்கே தமிழக மக்கள் நாங்கள் தன்னந்தனியாக நின்றுட்டுருக்கோம். எதிர்கட்சியும் சரியில்லை, எதிர்கட்சி ஆக நினைக்கக்கூடிய கட்சிகளும் சரியில்லை. எங்களை தேடி வரக்கூடிய எல்லாம் பேரம் பேச வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிபதியே சொல்கிறார், 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாலாம் பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு உயிருக்கு பேரம் பேசப்படுகிறது, அவ்வளோதான். இந்த வழக்கு விசாரணை 2 நாளில் முடிஞ்சிருச்சு. திமுகவினுடைய மிகப்பெரிய வெற்றி. உண்மையாக சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்கள் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரம் இருந்து நான் சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு விட்டு போயிட்டார். அதை முடிப்பதற்கு காரணம் அங்கே கோர்ட்டில் நடந்த விஷயம். ஜட்ஜு ரொம்ப சிவியராக இருக்கார் இந்த கேஸில். இதுக்கு மேலே இதை நீர்த்து போக வச்சிங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் பலவிதமான சட்டங்களை இயற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் சிபிஐக்கு மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் அரசியல் செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்து சாரி அப்படின்னு கேட்குறதுலேருந்து அவர் சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் அப்படின்னு சொன்னது வர மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே ஸ்கோர் பண்ணிட்டார். 2 தினங்கள் அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, நான் கேட்கறது மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனை இதோடு முடிஞ்சிருச்சு, 2 தினங்களில் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு லாக்அப் டெத் கூட நடக்கக்கூடாது, இனி யாரும் வழுக்கி விடக்கூடாது, இனி யாரும் என்கவுண்டரில் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைமைக்கு நம்ம வரணும். நம்மை நாமே பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நம்மை அரசாங்கம் பாதுகாக்கும், நம்மை காவல்துறை பாதுகாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி மாயையாக மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் சொல்லலை, ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளால், அவங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவுகளால் ஒட்டுமொத்தமாக மக்கள் பேனிக் மோடில் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பேசு பொருளாக மாறிடுச்சு. இதை மாற்றுவதற்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாத்தான்குளம் அது வாண்டடாக செய்யப்பட்டது, ஆனால் திருப்போணம் சம்பவம் தற்செயலாக நடந்தது. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் திட்டம் போட்டு செஞ்சது, நீங்கள் ஆளும் கட்சியாக இருந்தால் தற்செயலாக நடந்தது. இந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு 4 வருஷம் பிடிச்சிருக்கு. அடுத்ததாக, ஃபோனில் ஆர்டர் போட்ட அந்த சார் யார்? நீதிபதி கேட்ட நச்சு கேள்வி. பின்னணியில் இருக்கும் அந்த அதிகாரி யார்? அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் கேட்ட கேள்வி. யார் அந்த சார் அப்படிங்கிறது மறுபடியும் கேட்கப்படுது. இதில் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம், நாங்களும் கேஸ் போட்டிருக்கோம் சார், கேஸே முடிய போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, நாங்களும் கேஸ் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஏதாவது ஒரு உறுதிமொழியை எடுங்க, இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்க, வெள்ளை அறிக்கை கேளுங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி 24 டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சல்மா போய்ட் அப்படிங்கிறவங்க, இந்த சல்மா போய்ட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எழுதின சில நாவல்களா கதைகளா அதை சில நபர்கள் காணொலியாக போட்டிருந்தாங்க. காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. ஒருத்தவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை அப்படி எழுதியிருக்காங்க. கேட்டால் அவங்க பெரிய கவிஞராக, நாமளும் சொல்லிட்டு போயிடலாமே. இங்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நிறைய கவிஞர்கள் இருக்கும்போது சல்மா போய்ட்டு மாதிரி ஒரு கவிஞர் இருக்கக்கூடாதா என்ன? அவங்க கேட்குறாங்க, 24 டெத் அப்படின்னு சொல்கிற பொய் செய்தியை பரப்பி ஆர்ப்பாட்டம் நடத்துவது சரியா அப்படின்னு சொல்லி. சரி போயட், நாங்கள் என்ன கேட்குறோம்? 24 இல்லை, எத்தனை நீங்களே உண்மையை சொல்லுங்கள். சில நபர்கள் 31ன்னு சொல்கிறாங்க. விகடனில் இன்றைக்கி வந்திருக்கு 31 நபர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதிர்கட்சி சொல்லுது 24 நபர் அப்படின்னு சொல்லி, ஒரு மீடியா சொல்லுது 25 நபர்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள் சல்மா, 25, 24, 31, இல்லை 40, இல்லை 20? உண்மையை சொல்லுங்களேன். ஏன் லாக்அப் டெத் நடந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் இருக்க போகுது? ஒருத்தவங்களுடைய முக்கியமான உறுப்பு தூக்குதா தூக்கலையா அப்படின்னு சொல்லி உங்களால் எழுத முடிஞ்சது என்றால், இங்கே லாக்அப் டெத் நடந்ததே எழுத முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி தான்.
இதெல்லாம் யார் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மமதையில் தானே இருக்கீங்க எல்லாருமே. கேட்போம், கொஞ்சம் பேர் கேட்போம். எங்களுடைய வாயும் மூடப்படும் போது வேறு வழியே இல்லாமல் நாங்களும் அமைதியாக போயிடுவோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.